அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 22/2/2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி 10ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி, குறள் 398. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. தெளிவுரை: ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு 7 பிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று வேலை செய்யும் இடத்தில் பணி உயர்வு மற்றும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீடு செல்வீர்கள். என்று போட்டிகள் நிறைந்த தொழில்தான் என்று தெரிகிறது உங்களுக்கு. ஆனாலும் மந்த எண்ணம். சரி, தொழிலை புதுப்பிக்கலாம் என்றால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்க தாமதமாகும் போல தெரிகிறது என்று அந்த மந்த எண்ணமே ஜெயிக்கும். இன்று தொழிலில் ஏமாற்றும் சிந்தனை வேறு தோன்றும். சிலர் புதிய வீடு கட்டி மகிழ்வீர்கள். சிலர் கிரகப்பிரவேசத்திற்கு ஓடி ஓடி வேலைதான் பலருக்கும். விவசாய நிலத்தில் போர் போட்டது, குறைந்த ஆழத்திலேயே தண்ணீர் வந்துவிட்டது குறித்து இன்று மகிழ்ச்சி ஏற்படும். வரும் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது, விளைச்சல் அதிகமாக வரும் என்பது உங்கள் குடும்பத்துக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று பூர்வீகத்தில் இருக்கும் வீட்டை பராமரிக்க செல்லும் நீங்கள் இன்று அங்கே புதியதாக ஒரு வீடு வாங்கவும் முயற்சி செய்வீர்கள். விலை பற்றி விசாரித்து வைப்பீர்கள். என்று பங்குச்சந்தை ஏதோ ஒரு சில ஸ்கிரிப்ட் லாபம் தருவது மீண்டும் மீண்டும் முதலீடு செய்ய போதையாக ஆகும். இப்போது பங்குச்சந்தையில் லாபம் வந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் என்றாலும் நஷ்டம் ஏற்படலாம். கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட் போகாமல் இருப்பதே நல்லது. அப்போ யாருக்குமே பங்குச்சந்தை ஒத்து வராதா என்றால் நிச்சயம் இல்லை. சிலருக்கு லாபம் தரும், பலருக்கும் நஷ்டமே. உங்கள் பிறப்பு ஜாதகம் சொல்லிவிடும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் முதலீடு அல்லது பிசினஸ் ஒத்து வருமா இல்லையா என்று. வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவை எடுக்கும் முன்னர் அதை பற்றி பிறப்பு ஜாதகம் என்ன சொல்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அடியெடுத்து வைப்பதற்கு தானே ஜோதிடம். மொத்தத்தில் கோச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது. பணத்தின் மீது ஆசை அதிகமாகும். சில குடும்பங்களில் கட்டிய மனைவி மீது பாசம். குடும்பத்தை காப்பாற்ற பெட்டியில் பணம் வேண்டுமே. நண்பன் சொன்னதால் அதிகமாக சம்பாதிக்க ஆசைப்பட்டு நண்பர்களுடன் சேர்ந்து கேம்பிளிங் விளையாடி பணத்தை இழப்பது நடக்கும். சிலர் பாருங்கள், கட்டிக்கொண்டு இருக்கும் வீடு திடீரென்று கட்டுமானம் நின்றுவிடும். லோன் பிரச்சனையா என்றால் இல்லை, வங்கியும் பணம் கொடுத்தாச்சு. பிறகு என்ன? பக்கத்து வீட்டில் குடிவந்த சுப்பிரமணி மற்றும் கதிரேசன் இவர்களைத்தான் கேட்க வேண்டும். இல்லை என்றால் தினப்பலன் கேட்கும் நீங்கள் அம்மையப்பன் ராஜநாடிக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்க வேண்டும். பிறகு உங்கள் விருப்பம். உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும். கால்களில் காயங்கள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் வேண்டும். நரம்பு மண்டல பாதிப்புகள், மயக்கம், தலை சுற்றல், முடி உதிர்தல் இப்படியாக ஏற்படும். இன்று கார்த்திக், ரகு, ஆனந்தன், ரேவதி, ரேகா, சரஸ்வதி, கீதா, சங்கீதா, கோபி, வேணி, கொடி, முருகேசன், மணி, சுப்பிரமணி, மணிகண்டன், மணிமேகலை, பாண்டியன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் மேரக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், சுண்டைக்காய், வெள்ளை பூசணி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று வெள்ளை, ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை.